இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் திரு முத்தரசன். தற்போது 500 டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் அப்படின்னு சொன்னது பூர்ண மதுவிலக்கை நோக்கி ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறதா? அதாவது முதலமைச்சர் இன்றைக்கு ஒரு முதல்வராக பொறுப்பேற்று தலைமைச் செயலகம் சென்று 5 கோப்புகளிலே அவர் கையெழுத்திட்டிருக்கிறார். முதலில் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றேன். படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என அவர்கள் தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் ஏற்கனவே 500 கடைகளை மூடியிருக்கின்றார்கள். இன்றைக்கு முதலமைச்சர் 500 கடைகளை மூடுவதற்கு ஆணை பிறப்பித்திருப்பதை வரவேற்கிற அதே நேரத்தில் தமிழகம் பூரணமான மதுவிலக்கை கோருகிறது என்பதை கவனத்தில் கொண்டு விரைவாக அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதோடு இந்த கடைகளில் மதுபான கடைகளில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் ஏறத்தாழ பெரும்பகுதியினர் பட்டதாரிகள் தான், வேறு வேலை இல்லாத காரணத்தினால் இதிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையை கவனத்தில் கொண்டு அவர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குவதற்கு அரசு வேலை அளிப்பதற்குள்ள ஏற்பாட்டை செய்ய வேண்டும். அது பற்றி இந்த அறிவிப்பில் எதுவுமே இல்லை, சென்ற முறையும் இல்லை, இப்பொழுதும் இல்லை. கடைகள் மூடப்படுகிறது. இந்த கடைகளுடைய பணியாற்றக்கூடிய ஊழியருடைய நிலை என்ன, அதற்கு விடை காண வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல வேலை இல்லாத இளைஞர்களுக்கு அவர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வருகிற அந்த உதவித்தொகை இரட்டிப்பாகும் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இரட்டிப்பு என்பது ஒன்றும் ஒரு பெரிய தொகை இல்லை, 300, 400 என்ற அளவில் தான் இருக்கிறது. இந்த தொகையில் ஒரு வாழ்க்கை நடத்த முடியுமா? நிச்சயமாக சாத்தியமில்லை. இருந்தாலும் அறிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் நிரந்தர தீர்வு காணுவதற்கு தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 5 லட்சம் பணியிடங்கள், அரசு பணியிடங்கள் 5 லட்சம் பணியிடங்கள் காலி இருக்கிறது. கிராம நிர்வாகம் முதல் தலைமைச் செயலகம் வரை காலியாக இருக்கிறது. அதை நிரப்புவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். ஏற்கனவே கடந்த காலத்தில் குறிப்பாக மோகனராவ் அவர்கள் தலைமைச் செயலராக இருந்த பொழுது பெரும்பகுதி பணிகளுக்கு தற்காலிக பணிகளாக அல்லது கான்ட்ராக்ட் பணியாக நியமிக்கப்பட்டார்கள். அந்த கான்ட்ராக்ட் பணியால் நியமிக்கப்படுவதற்கான கான்ட்ராக்ட் யாரிடம் இருந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். அவருடைய மகனத்தில் தான் அது இருந்தது. ஆகவே அவைகளை எல்லாம் ரத்து செய்து இந்த காலி பணியாளர்கள் இருக்கிற காரணத்தினால் பணியில் இருக்கிற பணியாளர்கள் மிக கடுமையான பணிச்சுமையை ஏற்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. அவர்களை பாதுகாப்பதற்கும் வேலையின்மையை போக்கக்கூடிய முறையிலையும் இந்த காலி பணியிடங்களை நிரப்புவதற்குள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். நன்றி. இணைப்பில் உங்களுடைய கோரிக்கைகளையும் கருத்துக்களையும் தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி திரு முத்தரசன்.